ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் கேட்டதும் உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணைய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளுக்கு நம்முடைய தாயின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்கள். அதே போல நம்முடைய தாய் நாடு இல்லையா, இந்திய நாட்டினுடைய 78வது ஆண்டு நாம் சுதந்திர விழாவை நாம் என்ன செய்கின்றோம்? மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அருமையானவர்களே, தாய் என்பது ஒரு பேரழகு, தாய் என்பது ஒரு பேரன்பு, தாய் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். எனவே தான் நம்முடைய வீட்டை எப்படி அழைப்போம்? நம்முடைய வீட்டை எப்படி அழைப்போம்? தாய் வீடு என்று அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம்? ஆமாம், கஷ்டப்பட்டு அப்பா சம்பாதிச்சு கட்டுவார். ஆனால் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? எப்படி சொல்லுவோம்? தாய் வீடு என்று சொல்லுகிறோம் இல்லையா? பாருங்க, நம்முடைய நாட்டை எப்படி அழைக்கிறோம்? தாய் நாடு என்று அழைக்கிறோம். அப்போது அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? எனவே அந்த தாய் என்பது ஒரு உயிரின் மூலமாக இருக்கிறது, ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. சரிதானே? உயிரின் மூலமாக தொடக்க புள்ளியாக இருக்கிறது. நமக்கு உயிரை தந்தவர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த தாயினுடைய கருவிலே நாம் இருக்கின்றோம். கடவுள் நமக்கு உயிரை தந்தார். ஆனால் அந்த உயிர் உருவானது தாயினுடைய வயிற்றில் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே, எனவே தாயிற் சிறந்த கோவில் இல்லை என்று சொல்லுகிறோம். தாயில் சிறந்த கோவில் இல்லை என்று சொல்லுகிறோம். எனவே அம்மா, தாய் என்பது பேரழகு, பேர் பொக்கிஷம். அருமையானவர்களே, இந்த தாயினுடைய விண்ணேற்பு விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அருமையான என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த தாய் இந்த மண்ணகத்திலே அவள் செய்த செயல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது
விண்ணகத்தை மண்ணகத்திற்கு கொண்டு வந்தவள். விண்ணகத்தை மண்ணகத்திற்கு கொண்டு வந்தவள். சரிதானே? அப்போ விண்ணகத்தை மண்ணகத்திற்கு கொண்டு வந்த காரணத்தினால் நம்முடைய மாதாவை எப்படி அழைக்கிறோம்? விண்ணக அன்னை என்று சொல்லி அழைக்கிறோம். விண்ணகத்தை எப்படி மண்ணகத்திற்கு கொண்டு வந்தாங்க? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணகம் அப்படி சொல்லும்போது கடவுள் இருக்கிற இடம், கடவுளுடைய வீடு, அதான் விண்ணகம் இல்லையா? அப்போ அங்கே வானதூதர்கள் இருப்பார்கள், புனிதர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த விண்ணகத்தில் இருந்த கடவுளை, சுதனாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த வார்த்தையாகிய இறைவனை தெய்வ மாதா எங்க கொண்டு வந்தாங்க? மண்ணகத்திற்கு கொண்டு வந்தாங்க. எந்த வார்த்தையால் கொண்டு வந்தாங்க? இதோ ஆண்டவரின் அடிமை, இதோ ஆண்டவரின் அடிமை என்கிற அந்த வார்த்தையினால் இங்கே மண்ணகத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்போ பாருங்க, வானதூதர் எல்லாரும், ஆண்டவர் இங்க பிறக்கிற போது எல்லா வானதூதரும் எங்க இருக்காங்க? மண்ணகத்திற்கு இறங்கி வந்தார்கள். எனவே அருமையான என் அன்பு பிள்ளைகளே, விண்ணகத்தை மண்ணகத்திற்கு கொண்டு வந்ததால் நம்முடைய தேவ அன்னையை நாம் விண்ணக அன்னை என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம்? அழைக்கின்றோம். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவ அன்னை சரிதானே எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்போ விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்றால் ஒவ்வொருவரும் நாம் எங்கிருந்து பிறந்தோமோ அங்கேதான் நாம் திரும்ப செல்ல வேண்டும். எங்கிருந்து புறப்படுகிறோமோ அங்கே தான் நாம் திரும்ப செல்ல வேண்டும் இல்லையா? நம்ம ஊர் இருக்குது, நம்ம ஊரில் இருந்து டூருக்கு போகிறோம். ஒரு நாள் டூருக்கு போகிறோம், நல்லா சுற்றுண்டு வண்டியில் சுற்றுறோம், நல்லா தான் இருக்குது. கடைசியில் வண்டி எங்கே வந்து தான் சேரணும்? இந்த பிரகாசபுரத்துக்கு. என்ன செய்ய, இந்த ஊருக்கான் திரும்பி வரணுமோ அப்படின்ட்டு இருப்போம், அப்படிதானே? ஆமாம், அதெல்லாம் பஸ்ஸு வேற எங்கேயாவது போயிடாதா அப்படின்னு நினைக்கணும். ஆனாலும் இங்கே தான் என்ன செய்யணும்? வந்து சேரணும் இல்லையா? அப்போ விண்ணகமே நம்முடைய தாய்நாடு, விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. அப்போ பாருங்க, தாயின் நாடு. யாருடைய நாடு? தாய்நாடு. விவிலியத்தில் இருக்கு பார்த்தீங்களா? அழகான வார்த்தை. விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. நம்முடைய தாயார் யாரு? தேவ மாதா நம்முடைய தாய். ஏனென்றால் கடவுளுடைய தாயாக, இயேசுவின் தாயாக, உண்மையிலே கடவுளால் அழைக்கப்பட்டவர், கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவர். அந்த கல்வாரி மலையிலே அழகாக யார்? நம்முடைய ஆண்டவர் யோவான்ட்ட சொல்றாரு, இதோ உம் தாய், இதோ உம் தாய் என்று சொல்லி அந்த தாயை மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்முடைய தாயாக தந்திருக்கின்றார். அதனால தான் உண்மையிலேயே நாம் விண்ணகத்தை நாம் நினைச்சுக்கிறோம் நம்முடைய தாய் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய தாய் விண்ணகத்திற்கு சென்றதனால் நம்ம என்ன எப்படி அழைக்கிறோம்? தாய் வீடு, தாய் சென்ற வீடு, தாய் வீடு. அப்போ நம்மளுக்கு நம்முடைய அம்மா சொல்லி கொடுத்த அழகான பாடம் என்னதுன்னா, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு என்பதை மிக அழகாக நம்முடைய தேவ அன்னை நமக்கு இந்த நாளில் எடுத்து சொல்லுகின்றார்கள். அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அருமையான சொல்லப்படுகிறது இல்லையா? நம்முடைய தேவ அன்னை எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகிறாங்க. சந்திக்கின்ற போகின்ற பொழுது அங்கே 3 காரியங்கள் சரிதானே? 3 காரியங்கள். பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர் இல்லையா? அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லையா? ஆமாம், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். ஒரு அம்மா, அந்த அம்மா மற்ற பெந்தகோஸ்தே சபைக்கு செல்லக்கூடிய அம்மா. அவங்கள்ட்ட உறவினர் இன்னொருத்தங்க, அவங்க கத்தோலிக்க சபை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு மரியா தேவமாதா அப்படின்ட்டு சொல்லி அந்த மாதாவை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மரியா அப்படின்ட்டு அந்த இவங்க சொன்னாங்க, சிச்சி சிச்சி சிச்சி, அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது. என்ன சொன்னாங்க? அந்த சிச்சி சிச்சி, எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. எந்த வார்த்தை? எந்த பேர்? மரியா அப்படிங்கிற பேர் பிடிக்கலையா அவங்களுக்கு, காதலை சொல்லக்கூடாது சரிதானே? அப்போ அவங்க நம்மளை விட 100 நேரம் அதிகமாக இறை வார்த்தையை கரைச்சி குடிச்சிருப்பாங்க. கரைச்சி குடிச்சா அவங்களுக்கு தொண்டைக்குள்ளே என்ன போகல?
இந்த வார்த்தை மட்டும் போல இல்லையா? எனது பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். யாரு? மரியா. யாரு? மரியா. மரியா அவர் ஒருபோதும் மரிக்க மாட்டார். மரியா அவர் ஒருபோதும் மரிக்க மாட்டார். மரியா உண்மையிலே அருமையான என் அன்பு பிள்ளைகளே, எனவே இன்றும் வாழ்கின்ற ஆண்டவரோடு இருக்கின்ற விண்ணகத்தில் என்றென்றும் தந்தையோடும் சுதனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் அங்கே இருக்கின்ற அந்த தேவ அன்னை பேறு பெற்றவள். சரிதானே? பாருங்க, அந்த நாளை மறக்கவே முடியாது. எந்த நாளில் அதான் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைச்ச அந்த நாளை மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஜெயலலிதா அம்மையாக இருக்கலாம், இல்லைனாக்கா யார் நம்முடைய கருணாநிதி அவருடைய பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் நம்ம வீட்டில் போனோடனே ஆண்டவர் படத்தெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு பெருசாக நீங்களும் அந்த ஆளை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோட்டோவை முதல்வரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து ஒட்டி வைப்பீங்களா இல்லையா? அவர் உங்கள் மேலே தோளில் கை போட்டிருக்காரு, எப்படி இருக்கும்? ஒட்டி வச்சிருப்பேன். எதுக்கு? பார்த்தோம்ல, பக்கத்தில் பார்த்தோம்ல, தோல் மேலே கை போட்டிருந்தார்ல, எவ்வளோ பெருசு யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு மனுஷனுக்கு அப்போ அவ்வளோ பெருசாக நம்ம யோசிக்கிறேன்னா, கடவுள் அணுக முடியாதவர் இந்த வயிற்றிற்குள் வந்தாருன்னா எப்படி பாருங்கப்பா, எப்படி பாருங்க. அந்த ஒரு பெண்மணி ஆண்டவரை தொடவில்லை, ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்ட போதே ஆற்றல் அப்படி வந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் உடம்புல எவ்வளோ ஆற்றல் இருக்குமா இருக்காதா? அத்தகைய அந்த ஆற்றல் உள்ள அந்த உடலை இந்த உதிரத்திற்குள் தேவனை சுமந்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட பாக்கியவதி! இதை யோசித்து பார்க்க முடியுமாமா? பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவரா? இல்லை ஐயோ மரியா, ஐயோ அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லணுமா? சொல்லுங்க, பாருங்க, யோசித்து பாருங்களேன். சரி, அடுத்தது பாருங்க. ரெண்டாவது, என் ஆண்டவரின் தாய். என்ன சொல்லப்பட்டிருக்குது? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அப்போ மாதா யாருடைய தாய்? ஆண்டவருடைய தாய். எது சொல்லுகிறது? பைபிள் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுதா? பைபிள் சொல்லுதா அப்படின்னாக்கா சொல்லுது. என்ன சொல்லுது? ஆண்டவரின் தாய். யாருடைய தாய்? ஆண்டவருடைய தாய். அப்போ ஆண்டவருடைய தாய் எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? ஆண்டவர் எங்க இருக்காரு? விண்ணகத்தில் இருக்கிறாரு. ஆண்டவருடைய தாய் எங்க இருப்பாங்க? அங்கே விண்ணகத்தில் ஆண்டவர் பக்கத்திலே இருப்பாங்க. அப்போ விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. எனவே அருமையானவர்கள், அடுத்தால பாருங்க. ஆண்டவர், மூன்றாவது, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். மாதாவை இவ்வளோ உயர்த்துச்சுன்னா அது எது உயர்த்துச்சு? மாதாவுடைய இத்தகைய ஒரு விசுவாசம். சரிதானே? எனவே ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். உண்மையிலே அப்போ அருமையானவர்களே, கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும் இல்லையா? அப்போ அந்த விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னது? கடவுளுடைய வார்த்தை இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை எங்கேருந்து வருது? விண்ணகத்திலிருந்து வருது. எனவே அந்த விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்குகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலேயே அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏனென்றால் விண்ணக வானிலிருந்து மழை துளி அங்கே விழுந்து கீழே விழுந்த உடனே அது நிலத்தை நனைத்து அங்கே இருக்கின்ற சிறு விதையையும் அது அப்படியே என்ன செய்து முளைக்க வைக்கிறது. அது செடியாக மரமாக வாரி கனி கொடுக்கிறது. அதே போலத்தான் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் உங்கள் உள்ளத்திலே அது விதைக்கப்பட்டு அது கனி கொடுக்கக்கூடியதாய் நிச்சயமாய் மாறும். அதனால அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்ப வேண்டும். என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். நம் தாய் நாட்டினுடைய சுதந்திர விழாவை கொண்டாடுகின்றோம் இல்லையா? அதனால சுதந்திர விழாவை ஏன் கொண்டாடுறோம்? ஹாய், ஒரு நாள் லீவு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? நல்லா ஒரு நாள் லீவு, அவ்வளோதான், சந்தோஷம் இல்லையா? அப்போ தாய்நாடுனா எத்தனை பேர் செத்தாங்க இல்லையா? நம்மளை இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறதுக்கு எத்தனை பேர், அவங்கள நினச்சி ஒரு நிமிஷம் நினச்சி என்ன செய்யணும்? அவங்கள நினச்சி நன்றி சொல்லணும். எனவே எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஒரு நிமிடம் நமக்காக பாடுகள் பட்ட நம் ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பை தந்தார். அதுபோல நம்முடைய தாய் நாட்டிற்காக எத்தனையோ பேர் இரத்தம் சிந்தினார்கள், உயிரை கொடுத்தார்கள். அந்த தியாகத்தை
நம் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். எவ்வளவு பெரிய தியாகம்! நன்றி என்று அவர்களுக்கு சொல்லுவோம். அடுத்தது, அருமையான என் பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அப்போ தேவையில்லாத காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். என்ன சொல்லணும்? தேவையில்லாத காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். இவர்கள் கஷ்டப்பட்டு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நான் வாழ்வாக்குவேன் என்று சொல்லி அதற்கான வரத்தை நம்முடைய இறைவனிடம் வேண்டி ஜெபிப்போம். ஆமாம்.